தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 4/8/2023 வெள்ளிக்கிழமை, சதயம் நட்சத்திரம், மதியம் 12:09 வரை. பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. இன்றைக்கு ஆணைமுக பெருமானை வழிபட்டால் ஆனந்தமான வாழ்க்கை அமையும். நம்பிக்கையை தும்பிக்கையான் மீது வைக்க வேண்டிய நாள். வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும். வெள்ளை கொம்பன் விநாயகனை தொழ துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு தெய்வம் விநாயக பெருமான். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும், பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும், ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கையின்னு ஒரு பாடல் உண்டு. ஆனை முகத்தானை காதல்னால கூப்பிடுறாங்களா? அதாவது கடவுளை கும்பிடுவதிலே கூட கடவுளோடு காதல் வயப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி அந்யோன்ய உறவாக இருக்கணுமா. திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும். நம்முடைய வாக்கு பலிக்கும், செய்கர்மம் நம்ம செய்யக்கூடிய அந்த செயல் வெற்றி பெறும். செய்கர்மம் கைகூடும், பெருவாக்கும் பீடும் பெருக்கும், நம்முடைய பீடு பெருகி வரும். பீடும் பெருக்கும் உருவாக்கும், ஆதலால் இப்படி செய்வதனால நம்ம மட்டும் இல்லையா, தெய்வத்தை இந்த விநாயக பெருமானை யாரு கும்பிடுறா அப்படின்னா தேவர்கள் கூட கும்பிடுறாளாம். ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை அப்படிங்கிறாங்க. காதலினாலே கூப்புவார்களாம். அதுதான் ஞானசம்பந்தர் பாடல். அந்த பார்வதி தேவி அமுதம் கொடுத்தா, பால் குடிச்ச உடனே பாடுறாரு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாய வேணார். காதலாகி கண்ணீர் கசிந்து இறைவனை கும்பிடுற போது சும்மா வெறுமனே நம்ம வாயொன்று பேச, கையொன்று செய்ய, காலொன்று நடக்க, எண்ணங்கள் எங்கோ அலைமோத அப்படி கும்பிடக்கூடாது. செய்யும் செயல் ஒரு நிலையா இருக்கணுமா. காதல் வசப்பட்டு கும்பிடுற போது அந்த இறைவன் மீது காதல் கொள்ள வேண்டும்ங்கிறாரு. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, கண்ணீர் விட்டு அழுது தொழுது கும்பிடணுமா. அப்படி கும்பிட்டால் தான் பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட வழிபாட்டிலே உத்தமமான வழிபாடு என்று எடுத்துக்கொள்வது ஆணைமுக பெருமான். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அளவு கடந்த கூட்டம் வரும். பிள்ளையார் பட்டியலெல்லாம் 10 லட்சம் பேருக்கு மேல வருவாங்க. சதுர்த்தினா என்ன அர்த்தம் தெரியுமா? 4வது திதி. சதுரம் என்றால் 4 திசைகளிலும் உள்ள கோடுகள் ஒன்றாக இணைவது. ஆகையினாலே வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகுது என்றால் அதற்கு சதுர்த்தி விரதம் அவசியம். இன்று மோதகம் அப்பம் வைத்து நம்ம வழிபடணும். மோதகம்னா என்ன? அகம் என்றால் மனம். மோதுகின்ற அகங்கள் கலக்கம் ஏற்படாமல் இருக்க, அதாவது மனம் மகிழ்ச்சியாக இருக்க அவருக்கு மோதகம் படைக்க வேண்டும். அந்த அருணகிரிநாதர் பாட்டில் வரும். வாரியார் சுவாமிகள் அடிக்கடி சொல்லுவார். அருணகிரிநாதருடைய அந்த பாடல்ல கப்பிய கரிமுகன் அடிபேணின்னு வரும். எல்லாவற்றையும் அப்பமோட அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி. அப்பம் அவல் பொறி எல்லாவற்றையும் வாயில் திணித்து கொண்டிருக்கின்ற விநாயக பெருமானேன்னு கும்பிடுறாராம். இப்போ நம்ம ஒருத்தர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காருன்னா இட்லி சாப்பிடுகிற ஐயா அவர்களே வருக, தோசை சாப்பிடுகிற ஐயா அவர்களே வருகன்னு சொல்லக்கூடாது. அவருடைய பண்பு நலன்களை பாராட்டித்தான் நம்ம அவர்களை கூப்பிடுவோம். ஆனால் அருணகிரிநாத பெருமான் சொல்றாராம், அந்த அப்பமோட அவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி. அப்பம் அவல் பொறியெல்லாம் வாயில் திணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளையாருடைய அடியை பேண வேண்டும்னு சொல்றாருன்னு கிருபானந்த வாரியார் சொற்பொழிவுல நான் கேட்டிருக்கேன். அது மாதிரி அப்படிப்பட்ட அந்த அவருக்கு பிடிச்சதெல்லாம் இன்னைக்கு நம்ம வைக்கணும். அப்பம் அவல் பொறி கடலை எல்லாம் வச்சு நம்ம இந்த இல்லத்திலேயே கூட வழிபடலாம். அப்படி வழிபட்டால் நம்முடைய அந்த வழிபாட்டினுடைய பலன் அற்புதமான பலனாக கிடைக்கும். இன்று கிழமையும் வெள்ளி, திதியும் சங்கடகர சதுர்த்தி, சங்கடங்களை நீக்குகின்ற சதுர்த்தி. ஆகையினாலே இன்று நீங்கள் அருகில் இருக்கும் சிவாலயம் சென்றோ ஆணைமிக பெருமான் ஆலயம் சென்றோ நீங்கள் வழிபாடுகளை மேற்கொண்டால் உங்கள் வாழ்க்கை வளமாகும். கசந்த காலங்கள் எல்லாம் வசந்த காலங்களாக மாறும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பணத்தேவைகள் பூர்த்தியாகும் நாள். பக்கபலமாக இருப்பவர்கள் எல்லாம் உங்களுடைய சிக்கல்களை தீர்க்க முன் வருவார்கள். உங்கள் ராசியிலேயே ராகு இருக்கின்றார். ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள். எனவே தொழிலிலே உங்களுக்கு எதிர்பார்த்த தொகை வந்து சேரும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் தடையாக இருந்த பதவி உயர்வு இன்று தானாக கூட கிடைக்கலாம். இன்று நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும் நாள். கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்படுவீர்கள். இல்லம் தேடி நல்ல தகவல் வரப்போகின்றது. எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று உங்கள் ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்தில் வெற்றிகள் ஸ்தானத்தில் லாபாதிபதி செவ்வாயோடு இணைந்திருப்பதாலே இன்று வருமானம் திருப்திகரமாக இருக்கும். ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே வரலாம். நண்பர்களும்
உறவினர்களும் போட்டி போட்டுக்கொண்டு உதவுவதாக சொல்வார்கள். கரியான கனவுகள் நனவாகலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். சமூக சேவையில் ஈடுபட்டு புகழ் குவிப்பீர்கள். கடகராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டிய நாள். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் கூடும். விரயங்கள் அதிகரித்து மனக்கலக்கத்தை ஏற்படுத்தலாம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சனி செவ்வாய் பார்வை. எனவே இப்படி இருக்கின்ற பொழுது மனக்கலக்கங்கள் தான் அதிகரிக்கும். உற்சாகத்தோடு நீங்கள் செயல்பட நினைத்தாலும் செயல்பட இயலாது. பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருக்க மாட்டார்கள். திடீரென பிறரை விமர்சித்ததன் மூலம் சிக்கல்கள் வரலாம். சமூக சேவையில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இன்று மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். வீண் பலிகளுக்கு கூட ஆளாக நேரிடும். என்ன இருந்தாலும் இன்று சங்கடகர சதுர்த்தி. எனவே விநாயகப் பெருமானை வழிபட்டு காரியங்களை செய்தால் வெற்றி கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே குரு, அஷ்டமத்திலே ராகு, விரயஸ்தானத்திலே செவ்வாய், புதன், சுக்கிரன். எனவே உங்களுக்கு மனைவி மக்கள் வழியிலும் வாழ்க்கை துணை வழியிலும் விரயங்கள் ஏற்படலாம். வாங்கிய இடத்தை விற்கப் போகிறோமே என்ற கவலை அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் எதிர்ப்புகளுக்கு ஆளாக நேரிடும். அவர்கள் கெடுபிடியின் காரணமாக இடமாற்றங்களை நீங்கள் மேற்கொள்ளலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் வருவதற்கு ஆயத்தம் செய்வதற்கான நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. துலாம் ராசி நேயர்களே, வேதனைகள் நீங்கி வெற்றி கிடைக்கின்ற நாள். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். புதிய வீடு வாங்கலாமா அல்லது வீடு கட்டலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். 5ஆம் இடத்திலே சனி இருப்பதால் பிள்ளைகள் வழியில் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் இன்று வெற்றி உண்டு. 7ஆம் இடத்திலே குரு இருந்து பார்ப்பதால் மனக்குறை அகலும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அண்ணன் தம்பிகளை அரவணைத்து செல்கின்ற நாள். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஜெயம் உண்டு. சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களின் ஆதரவும் சந்திப்பும் இன்று கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, 10லே செவ்வாய் இருப்பதால் புது ஒப்பந்தங்கள் கூட உங்களுக்கு வரலாம். நன்மை தரும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கின்ற நாள். குழந்தைகள் நலங்கருதி புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று வேலை கிடைத்ததற்கான அறிகுறிகள் தென்படும். உடன்பிறந்தவர்களிடம் மட்டும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. ஆடம்பர சிந்தனைகளை குறைத்துக் கொண்டு நீங்கள் வாழ்க்கை நடத்தினால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையும். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே செவ்வாய் அடியெடுத்து வைத்திருக்கின்றார். எனவே சச்சரவுகள் அதிகரிக்கும். சமாதானமாக ஏற்பட வழிபிறக்காமல் போகிறது என்று கவலைப்படுவீர்கள். அண்ணன் தம்பிகளுக்குள் அரசல் புரசல்கள் ஏற்படலாம். இடமாற்றங்கள் இனிமை தரும் விதத்தில் அமையாது. உத்தியோகத்தில் கூட நீண்ட தூரத்திற்கான வாய்ப்புகள் வரலாம். கணவன் ஓரிடம் மனைவி ஓரிடம் பணிபுரியும் வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று வெளியூரில் வேலை பார்க்கும் வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு உண்டு. மாமன் மைத்துன் வழியில் சில மனக்கசப்புகள் வரத்தான் செய்யும். என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பதும் அதே நேரத்தில் விநாயகப் பெருமானை வழிபடுவதும் நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சனி சந்திர யோகம். எனவே இன்று இனிய நாள். வாழ்க்கை துணை வழியே வரவு வந்து சேரும். வழிபாட்டிலும் கவனம் செலுத்துவீர்கள். விமர்சனங்களைக் கண்டு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. செய்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். 7ஆம் இடத்திலே செவ்வாய். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். தொழில் ரீதியாக எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு வரலாம். உத்தியோகத்திலும் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு செயல்படுவார்கள். எனவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். கவலை என்ற 3 எழுத்து உங்கள் அகராதியை விட்டு இன்று அகலும். 2லே குரு இருப்பதால் திரண்ட செல்வம் வரும். அதாவது வருமானம் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார பிரச்சனை இல்லை என்று சொன்னாலே உங்களுக்கு மனக்கவலை ஏற்படாது. வாங்கல் கொடுக்கல்களை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள். உடன்பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். புதிய வாகனம் வாங்க வேண்டும், அதில் பயணிக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட கைகூடுவதற்கான அறிகுறி தென்படும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.